நேரத்துல வந்து அதிமுகவில் இறங்கிருக்கீங்க. நீங்க வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாகப்பட்டினத்துல போட்டியிடுவீங்களா? இல்ல, அது நம்ம முடிவு செய்ய முடியாதுங்க. அது தலைமை தான் முடிவு செய்யும். நான் தேர்தலில் போட்டி எடுக்கிறேன்னா அது எந்த தொகுதி எல்லாவற்றையும் தலைமை முடிவு செய்யும். தேர்தலை மட்டும் கருத்தில் கொண்டு இணையல. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதை நான் சரி பண்ணி கொண்டு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, கடலோர மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை, உறுதியை, அங்கீகாரத்தை பதிவு செய்யக்கூடிய அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற தளத்தை நான் இருந்தேன். அதோடு மீண்டும் பரவலாக்கப்பட்டு சமவெளி மக்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பேசுகின்ற ஒரு தளமாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தேன். அதனால நான் இதுல காலியமான பேச்சு தான். நாம் தமிழ் இருக்கிறது வந்து திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கீங்க. குறிப்பா இலவசங்களை எடுத்து நிறைய பேசியிருக்கீங்க. திமுக, அதிமுக, தாவேக எல்லாருமே இலவச திட்டங்களை தான் அறிவிக்கிறாங்க. நீங்க அந்த கட்சியில ஐக்கியமாக்கியிருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் முன்னாடி இருந்த கட்சியிலே கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம் எங்க பரப்புரையை நானே செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இந்த அடிப்படைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதான் இப்போவும் என்னுடைய நோக்கம். அதுல இருந்து நான் மாறல. ஆனாலும் கூடுதலாக இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு கண்டா போதுங்கிற மனநிலைக்கு மக்கள் மாற தொடங்கிட்டாங்க. அந்த கடுமையான விலைவாசி ஏற்றத்தினாலையும் வாழ முடியாத சூழ்நிலைக்கு அவங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால நாங்களும் இப்ப என்ன சொல்ல வரோம், வரக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அறிவிக்க போகுதுன்றதை நீங்க பாருங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற திட்டங்கள், விவசாயத்தை பெருக்குகின்ற திட்டங்கள், தரிசு நிலங்களை மேம்படுத்துகின்ற திட்டங்கள், பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உள்ளூர் அளவுல நிலம் வளம் சார்ந்து உருவாக்கக்கூடிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இது வந்து மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அந்த பெண்களுக்கான ஒரு பொருளாதார வாய்ப்பை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில அது தெளிவாக வெளிப்படும். அதிமுகவும் திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் வந்து கடுமையாக குற்றச்சாட்டு பண்ணீங்க. திராவிடர்கள் வந்து தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றீங்க, பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அதிமுகவும் திராவிட இயக்கமா ஏற்றுக்கிட்டு நீங்க செத்துறீங்களா? இல்ல, ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்காமல் போனதற்கான காரணமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணமும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதியான நோக்கில் நாங்கள் ஏற்கனவே இருந்ததிலையும் செயல்பட்டு இருந்திருக்கோம். இந்த முறையும் ஒரு புரட்சி தமிழனாக இருக்கக்கூடிய, இந்த நீரை பத்தி, இந்த மண்ணை பத்தி, இந்த மக்களை பத்தி மிகவும் தெரிந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு ஜனநாயக கடமையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழருடைய அடிப்படையில் கீழே தலைமையின் கீழே இயங்குறதுல நான் இணைந்து அதுக்கான ஒப்புதலோடு தான் அதில் இணைஞ்சிருக்கேன். இந்தியா கூட்டணி வலுவா இருக்குது. அதனால தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து இந்திய கூட்டணி வலதுசாரி அமைப்புகள் உள்ளவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல, எந்த கூட்டணி வலுவா இருக்கு? இப்போ கூட்டணி வலுவை மட்டும் வைத்து வெற்றி தோல்வியை தீர்மானம் செய்துவிட முடியாது. சரிங்களா? நீங்க ஒரு பிரதான கட்சிகள், நாட்டை ஆண்ட கட்சிகளும் கூட்டணியில இருப்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளும் இருப்பாங்க. இந்த கூட்டணி பலம் மட்டுமே போதும் வெற்றி தோல்விக்கு அப்படின்னா அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து நீங்க எதையுமே அறிவிக்க தேவையில்லையே. ஏன் திட்டங்கள்லாம் அறிவிச்சு கொண்டு வராங்க? மக்களை வந்து இது போனா சரியா இருக்கும், மக்கள் என் பார்வைக்கு திரும்பணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் தீர்மானிக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும்.